What is the probability of more than 4 when a dice is thrown? ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ற்கு மேல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பகடை வந்து உருட்டுறாங்க. அதில் கிடைக்கிற நம்பர் வந்து 4க்கு மேலே இருக்கணும் அப்படின்னா என்ன நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பகடை உருட்டுனோம்னா என்னென்ன நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கோ அதெல்லாம் செட் எஸ், சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்னு குறிப்போம். சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு த செட். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஒரு பகடை வந்து உருட்டுறோம், அதில் வர்ற நம்பர் வந்து ஒன்றா இருக்கலாம், இல்லை 2ஆ இருக்கலாம், 3, 4, 5, 6. இந்த 6 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராக இருக்கிறதுக்கு தான் நமக்கு சான்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, விழுகிற நம்பர் 4ற்கு மேலே இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னா 4க்கு மேலே இருக்கிற நம்பர் என்னென்னு பாருங்கள், 5ம் 6ம் மட்டும்தான். அப்போது 4க்கு மேலே கிடைக்கிற ஈவெண்ட்டை வந்து ஈன்னு நம்ம குறிச்சுக்கிறோம். இப்போ ஈங்கிற செட்டில் என்ன வரும், 5, 6 வரும். இதிலேருந்து என் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிடலாம், இதிலேருந்து என் ஆஃப் இ கண்டுபிடிச்சிடலாம். என் ஆஃப் எஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட் எஸ். எஸ்ஸுங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் என் ஆஃப் எஸ்ன்னு குறிப்போம். 1, 2, 3, 4, 5, 6. எஸ்ஸுங்கிற செட்டில் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 6. அதே மாதிரி என் ஆஃப் இ பார்க்க போகிறோம். என் ஆஃப் இங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட் இ. இப்போ ஈங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ என் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிகழ்தகவு கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் இ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ என் ஆஃப் இயோட வேல்யூ 2 பை என் ஆஃப் எஸோட வேல்யூ 6. ஸோ 6 போட்டுக்க போகிறோம். இதை கேன்சல் பண்ணிடலாம். 1, 2 is 2, 3 2s are 6. நமக்கு 1/3 கிடைக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ப்ராப்ளம் மாதிரியே தான் இந்த ப்ராப்ளமும் பண்ணணும். இந்த ப்ராப்ளம்க்குரிய ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்குரிய ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம்.